ஹாய் ஆல், வணக்கம். நம்ம இன்றைக்கி பஞ்சாமிர்தம் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி தைப்பூசம், ரொம்ப முக்கியமான நாளில் முருகனுக்காக நாங்கள் பஞ்சாமிர்தம் செஞ்சிட்ருக்கேன். இதில் 5 வகை பழங்கள் நான் எடுத்திருக்கக்கூடியது: பேரிச்சம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது அந்த 5 தான் எடுக்கணுன்னா இல்லை, எதுனாலும் எடுத்துக்கலாம். 5 தான் எடுக்கணுமானா இல்லை, எத்தனை பழங்கள்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த 5 பழங்களை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். எல்லா பழங்களையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது. குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாம் ஒன்று போல் இருக்கிறது கூட இனிப்புக்காக வெல்லமும் கற்கண்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேன், நெய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த பஞ்சாமிர்தத்தை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பஞ்சாமிர்தம் முக்கியமான நாட்களில் பிரசாதங்களாகவும், மீதி உள்ள நாட்களில் நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கறது மூலமாக, ஒரு ஃப்ரூட் சாலட், நல்ல ஒரு சாலட்டாக செஞ்சு கொடுக்கறது மூலமாக ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம குழந்தைகளையும் நல்லபடியாக பார்த்துக்கலாம். ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதில் உள்ள எல்லாமே ரொம்ப உடம்புக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான், இல்லை தேவையில்லாததுங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த பழங்கள் கூட நெய், தேன், வெல்லம் அந்த மாதிரி சேர்க்கறது மூலமாக நமக்கு உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து எல்லாம் நமக்கு கிடைக்கிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோடு இது பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இதை மாதிரி இன்னொரு ரெசிப்பியில் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ.